பசும்பாலின் பரிசு. ஒரு ஊரில் ஒரு ஏழை சிறுவன் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டவங்க. அவன் தினமும் பசும்பால் வியாபாரம் பண்ணிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவான். ஒரு நாள் மீதி பசும்பாலை எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போனான். போனதுக்கப்புறம் பூசாரி கையில் இந்த பசும்பாலை கொடுத்து லிங்கத்து மீது அபிஷேகம் பண்ண சொன்னான். பூசாரி சிரிச்சுக்கிட்டே, "இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எப்படிப்பா நான் வாங்கிறது?" அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன், "எங்கிட்ட இவ்வளோதாயா இருக்குது" அப்படின்னு சொல்லி கொடுத்தான். உடனே அவர் அந்த பசும்பாலை லிங்கத்தை மீது ஊற்றினார். அந்த சமயத்தில் உடனே சிவலிங்கம் திடீரென ஒளிர ஆரம்பிச்சது. உடனே மழை பெய்யாத அந்த ஊரெல்லாம் திடீர்னு மழை பெஞ்சு உடனே பசுமையாக முளைத்தது. எல்லாரும் அங்கே இருந்தவங்கெல்லாம் வியந்து போனாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவன்கிட்டருந்து இதை ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. தம் மனதில் இருக்கும் தூய்மை இருந்தாலே போதும், இறைவன் சிறிய அர்ப்பணையை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க.